Praise God for bringing us to the final and concluding session of this 4-day program of the 89th annual camp of Friends Missionary Prayer Band. நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் இந்த 39வது மாநில மாநாட்டின் 4 நாள் நிகழ்ச்சியின் நிறைவு நாளுக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருப்பதற்காக அவருக்கு நன்றி சொல்கின்றேன். Praise God for all the lessons that we learned during the last 4 days. கடந்த 4 நாட்களாக நாம் கற்றுக்கொண்டதான अनेक படிப்பினைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். We are not as we were 4 days ago. 4 நாட்களுக்கு முன்னதாக நாம் இருந்த வண்ணமாக இப்பொழுது இல்லை. So many things we have changed in ourselves after walking into this campus. இந்த வளாகத்தினுள்ளே நுழைந்த பிறகுதானே अनेक காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் அடைந்திருக்கின்றன. The Lord has transformed us. நம்மை ஆண்டவர் மறுரூபப்படுத்தி இருக்கின்றார். The good work he has begun in us, he will complete it until the day of Jesus Christ. நம்மிலே நற்கிரியைகளை துவங்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நாள் மட்டும் அதனை பூர்த்தி செய்வார். Already we are experiencing glorious and great things in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே ஏற்கனவே மகிமையான மகத்தான காரியங்களை நாம் ருசித்துக் கொண்டிருக்கின்றோம். But I want to assure you, if you cooperate with God, the best is yet to be. நீங்கள் தேவனோடு ஒத்துழைப்பீர்களேயானால் நான் உங்களுக்கு நிச்சயமாய் சொல்ல முடியும், நேர்த்தியானவை இன்னும் வர காத்திருக்கின்றது. The best is yet to be for those who have decided to walk in faith with God, following his dictums and his directions. தேவனுடைய வழிகாட்டுதலையும் தேவனுடைய வழிமுறைகளையும் மனதில் ஏற்று அவரோடு நடைபழக நீங்கள் தீர்மானித்திருப்பீர்களேயானால் மிகவும் உசிதமானவை இன்னும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. Praise God for the theme under which we are having these lessons, transformation of mind. மனம் மறுரூபம் என்ற கருப்பொழிலே நாம் இதுவரை கற்றுக்கொண்டதான தேவ சத்தியங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Today I want to move to the final subject in this series of studies. இந்த தொடர் தியான பாடங்களிலே கடைசி பாடத்தை இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். I would like to quote what that great missionary statesman from Canada, Dr. Oswald J. Smith said years ago. கனடாவினுடைய மிகப்பெரிய மிஷனரி தேவ மனிதரான ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் பல ஆண்டுகளுக்கு முன்னதாக உச்சரித்த இந்த உசிதமான வார்த்தைகளை இங்கே மேற்கோள் காட்ட பிரியப்படுகின்றேன். God loves the missionary minded. மிஷனரி சிந்தையுள்ளவர்களை கர்த்தர் நேசிக்கின்றார். Let me say that again. நான் மீண்டுமாய் சொல்கின்றேன். God loves the missionary minded. மிஷனரி சிந்தை உள்ளவர்களை தேவன் நேசிக்கின்றார். Because missionary mindedness is the most glorious expression of selflessness. சுய வெறுப்பினுடைய மகிமையான வெளிப்பாடு மிஷனரி சிந்தைதான். What is a greater service than for a man to show his fellow man the way to heaven? தங்களுடைய சக சகோதரர்களுக்கு பரலோகத்தின் பாதையை காட்டுவதை விட வேறு உன்னதமான பணி என்ன இருக்கின்றது? To be a Christian without missionary mindedness is a self contradiction. மிஷனரி சிந்தை இல்லாமல் கிறிஸ்தவனாய் இருப்பது என்பது முரண்பாடானது. Because God the Father is a missionary God. பிதாவாகிய தேவன் மிஷனரி தேவனாய் He இருக்கின்றார். sent his only son as a missionary. தம்முடைய ஒரே பேரான குமாரனை மிஷனரியாக இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பி வைத்தார். God the Son is a missionary savior. தேவனாகிய குமாரன் மிஷனரி இரட்சகராய் He இருக்கின்றார். came into this world to die as a missionary martyr. மிஷனரி இரத்த சாட்சியாக இந்த உலகத்திலே தன் இன்னுயிரை நீக்க அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். God the Holy Spirit is a missionary force. தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் ஒரு மிஷனரி விசை. He sends forth missionaries all over the world. அகிலம் முழுவதும் மிஷனரிகளை அவர் அனுப்பி கொண்டே இருக்கின்றார். The Holy Bible is a missionary book. பரிசுத்த வேதாகமம் மிஷனரி புத்தகமாகும். The central theme of the Holy Bible is the redemption of mankind. பரிசுத்த வேதத்தின் மைய கருப்பொருளே மனுக்குலத்தின் மீட்பு. After reading through the Bible, you
cannot but become missionary minded. வேதத்தை தீர்க்க வாசித்து முடிந்த பிற்பாடு மிஷனரி கிறிஸ்தவனாய் மாறுவதை தவிர உங்களுக்கு வேறு மார்க்கமே இல்லை. Take for example the New Testament. புதிய ஏற்பாட்டை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளுங்கள். The entire New Testament was written by missionaries. புதிய ஏற்பாட்டினுடைய எழுத்தாளர்கள் எல்லாருமே மிஷனரிகள் தான். All the 27 books of the New Testament were written by missionaries. புதிய ஏற்பாட்டினுடைய 27 புத்தகங்களும் மிஷனரிகளால் எழுதப்பட்டவைதான். Matthew was a missionary and he was martyred in Ethiopia. மத்தேயு ஒரு மிஷனரி, எத்தியோப்பியாவிலே அவர் இரத்த சாட்சியாக மரித்தார். Mark was a missionary, he ministered in Egypt. மார்க்கு ஒரு மிஷனரி, எகிப்திலே அவர் திருப்பணியாற்றினார். And he founded the church in Alexandria. அலெக்சாந்திரியாவிலே அவர் திருச்சபையை நிறுவினார். And he was finally killed by the Roman emperor Nero. ரோம தேசாதிபதியாகிய நீரோ மன்னனால் இறுதியிலே கொலை செய்யப்பட்டார். Luke, as we all know, was a missionary doctor. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடியாக லூக்கா ஒரு மருத்துவ மிஷனரி. And John ministered in places all around Ephesus in Asia. ஆசியாவிலே எபேசுவை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் மிஷனரி யோவான் திருப்பணியாற்றினார். And finally he was banished to the barren island of Patmos. இறுதியாக பத்மு என்கிறதான தீவிற்கு அவர் நாடு கடத்தப்பட்டார். Paul was a missionary head to foot, and most of the epistles we have in the New Testament were written either during his missionary travels or his missionary imprisonment. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை மிஷனரி சிந்தையோடு இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல்தான் அநேகமான நிருபங்களை புதிய ஏற்பாட்டின் பக்கங்களிலே எழுதியுள்ளார். And he was a missionary head to foot, and most of his letters were written during his missionary imprisonment or missionary travels. தன்னுடைய மிஷனரி பயணங்களின் ஊடேயும் சிறைவாசங்களின் ஊடேயும் தான் அவர் அநேக நூல்களை இந்த புதிய ஏற்பாட்டின் பக்கங்களிலே எழுதினார். We don't know who wrote the book of Hebrews. எபிரேய நிருபத்தை எழுதியது யார் என்று நமக்கு தெரியவில்லை. But we know the unknown writer of the book of Hebrews was a missionary himself. இந்த எபிரேய நிருபத்தை எழுதிய அறியப்படாத நபரும் கூட மிஷனரி சிந்தையோடு இருந்தார் என்று நாம் ஆணித்தரமாக சொல்ல முடியும். Turn with me to the 10th chapter of book of Hebrews. எபிரேயர் 10வது அத்தியாயத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். And look at verse 34 to find out for yourself whether the author of the book of Hebrews was a missionary or not. 34ஆம் வசனம் முதல் வாசித்து பார்த்து இந்த எபிரேய நிருபியோன் மிஷனரி சிந்தை உள்ளவரா இல்லையா என்பதை நீங்களே கண்டுபிடியுங்கள். You had compassion on me in my chains and joyfully accepted the plundering of your goods, knowing that you have a better and an enduring possession for yourselves in heaven. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். It is outrightly a missionary language. It is outrightly a missionary expression. வெளிப்படையாக நேரடியாக மிஷனரி சிந்தையை வெளிப்படுத்துகின்றதான அப்பட்டமான ஒரு வசனம். James was a missionary. யாக்கோபும் கூட ஒரு மிஷனரி தான். He solved the missionary problem that arose around that issue of circumcision in the church in Jerusalem. எருசலேமில் இருந்ததான திருச்சபையிலே விருத்த சேதனத்தின் நிமித்தமாக ஏற்பட்டதான பிரச்சனையை அவர் கண்ணுற்றார். And he died a violent martyr's death when he was 70 years old. அவர் 70 வயதாய் இருக்கும் பொழுது சித்திரவதை செய்யப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார். According to the best available traditions, Peter was crucified by Nero upside down. பாரம்பரிய சரித்திர கூற்றுகளின்படி பேதுருவை குறித்த மட்டிலே அவர் தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டார். So if you hold the Bible, I say the Holy Bible in your hand, and if you say that you read the Bible, and if you are not missionary minded, I have a great question about your Christianity, about your very religion, and about your very faith in the God's holy book. இந்த வேதத்தை உங்களுடைய கையிலே வைத்துக்கொண்டு இந்த பரிசுத்த வேத எழுத்துக்களை வாசித்துக் கொண்டு நீங்கள் மிஷனரி சிந்தை உள்ளவர்களாய் இல்லை என்றால் உங்களுடைய மார்க்கத்தையும் உங்களுடைய விசுவாசத்தையும் உங்களுடைய கிறிஸ்துவோடு கூடியதான தொடர்பையும் நான் சந்தேகிக்கின்றேன், கேள்வி கேட்கின்றேன். We are talking about transformation of mind. மனம் மறுரூபத்தை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். Today I am going to talk to you about missionary mindedness. இந்த நாளிலும் மிஷனரி சிந்தை உள்ளவர்களாய் இருத்தல் என்பதை குறித்து நான் உங்களோடு
பேசப் போகின்றேன். How can you identify a missionary minded person? மிஷனரி சிந்தையுள்ள ஒரு மனிதனை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? What will a missionary minded person do? மிஷனரி சிந்தையுள்ள ஒரு மனிதன் என்னவெல்லாம் செய்வான்? What are the hallmarks of a missionary Christian? மிஷனரி கிறிஸ்தவனுடைய குணநலன்கள் என்ன? I am going to tell you 5 or 7 truths this morning, and I will ask you to examine yourselves whether you have missionary mind or not. 5 அல்லது 7 குறிப்புகளை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு முன் வைக்கின்றேன். இந்த வசன வெளிச்சத்திலே நீங்கள் மிஷனரி சிந்தை உள்ளவர்களா இல்லையா என்பதை நீங்களே பரிசோதித்து பாருங்கள். What will you do or what should you do if you are missionary minded? மிஷனரி சிந்தை உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்களேயானால் என்ன செய்வீர்கள் அல்லது என்ன செய்ய வேண்டும்? Number 1, முதலாவது, you will consider missionary work as an obligation and not as an option. மிஷனரி பணியை ஒரு கட்டாயமானதாக நினைப்பீர்கள், விரும்பினால் செய்யலாம் என்று நினைக்க மாட்டீர்கள். It is no more an option for you, but it becomes a tremendous, I say eternal, I say compelling passion and obligation in your life. இந்த மிஷனரி பணி என்பது ஏதோ விரும்பினால் நீங்கள் தெரிந்தெடுத்துக் கொள்கின்றதான காரியம் அல்ல, மாறாக உங்கள் மேல் விழுந்த நித்தியத்திற்கு அடுத்த தவிர்க்க முடியாத கண்டிப்பான கட்டாயமான பணி. You will no more be asking the question back to God, am I my brother's keeper? நான் என்னுடைய சகோதரனுக்கு காவலாளியோ என்று இனியும் நீங்கள் கேட்க மாட்டீர்கள். You will never ask that stupid question before God any longer. தேவனை பார்த்து இந்த முட்டாள்தனமான வினாவை ஒரு நாளும் நீங்கள் வினவ மாட்டீர்கள். You are your brother's keeper. நீங்கள் தான் உங்கள் சகோதரனுடைய காவலாளி. If you are not your brother's keeper, who is responsible for your brother's salvation? உங்களுடைய சகோதரனுக்கு நீங்கள் காவலாளியாக இல்லாவிட்டால் வேறு யார் காவலாளியாக இருக்க முடியும்? The Bible says, love your neighbor as yourself. உங்களுடைய அயலகத்தாரை உன்னை போல நேசி என்று You வேதம் are a Christian to சொல்கிறது. make others Christians. நீங்கள் மற்றவர்களை கிறிஸ்தவராக்குகின்ற கிறிஸ்தவராய் இருக்க You வேண்டும். are on the way to heaven because you want to take others to heaven. நீங்கள் பரலோகத்தின் பாதையிலே நடைபோடுவது உண்டென்றால் அந்த பாதையிலே மற்றவர்களையும் அழைத்துச் You are செல்வதற்காகத்தான். blessed to be a blessing to other people. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது ஏனென்றால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக It is a மாறுவதற்காகத்தான். sin. Let me repeat. It is a sin not to be missionary minded. மிஷனரி சிந்தை இல்லாமல் இருப்பது பாவம். நான் மீண்டுமாய் அழுத்தி கூவுகின்றேன், மிஷனரி சிந்தை இல்லாமல் இருப்பது பாவம். Oh, tribe of Gad and Reuben, will you stay on this side of Jordan when your brothers will go to war? Will you sit here idle? Make sure if you don't go and help them to settle down, your sin shall find you out. காத், ரூபன் கோத்திரத்தாரே, யோர்தானுக்கு அப்புறம் செல்லாமல் நீங்கள் இங்கேயே தரித்திருக்க பிரியப்படுகின்றீர்களோ? உங்களுடைய சகோதரர்கள் எல்லாரும் அங்கே செல்கின்றார்களே, நீங்கள் மட்டும் இங்கே சோம்பி தரித்திருப்பதென்ன? இப்படி நீங்கள் செய்வீர்களே, ஆனால் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். If you don't support those who go to the frontier missions to support their work hand in hand, you might find your very own sin finding out and standing against you aloud on the day of judgment. மிஷனரி பணிக்காக தொலைவிடங்களுக்கு செல்லுகின்றதான மிஷனரிகளை தாங்குவதற்கு கைகோர்த்து நீங்கள் உதவி செய்யாவிட்டால் கடைசி நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு விரோதமாக அநேக கரங்கள் நீளும். My Bible says, if you don't deliver those who are appointed at death, does not God who sets the hearts know this? மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அப்படி விடுவியாமல் போனால் இருதயங்களை ஆராய்கின்ற கர்த்தர் இதனை கேளாரோ? Missionary work is not an option, it is an obligation. மிஷனரி பணி என்பது தெரிந்தெடுத்துக் கொள்கின்ற விருப்பம் அல்ல, உங்கள் தலையின் மேல் விழுந்த கடமை. It is not an extracurricular activity, it is your major subject. இது ஓய்வு நேரத்திலே செய்கின்றதான பொழுதுபோக்கல்ல, மாறாக நீங்கள் கட்டாயம் படிக்க வேண்டியதான பாடம். Woe unto me if I preach not the gospel. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ. There is no credit if I preach the gospel, but if I don't preach the gospel, woe unto me, cursed be me.
சுவிசேஷத்தை பிரசங்கித்து வருவதனாலே எனக்கு எந்த விதமான பாராட்டும் கிடையாது. ஆனால் சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, நான் சபிக்கப்பட்டவன். Necessity is laid upon me and I should do it with all willingness and voluntariness. இது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கின்றது. தன்னார்வத்துடனும் தன் முயற்சியுடனும் நானாக முன்வந்து இதை செய்தே ஆக வேண்டும். The Bible does not say how shall you escape if you neglect so great a salvation. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையிட்டிருப்போமே ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வாய் என்று கேட்கவில்லை. But the Bible says how shall we escape if we neglect so great a salvation. ஆனால் வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகின்றது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நாம் அலட்சியம் செய்வோமே ஆனால் வரப்போகின்ற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். It is not you but we, if we fail to proclaim and broadcast and publish and spread and share the message of the gospel, how shall we, I say we believers, how shall we escape if we neglect to pass on this glorious message of salvation? எப்படி தப்பித்துக் கொள்வாய் என்றல்ல, எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று இந்த கேள்வி இருக்கின்றது. சுவிசேஷத்தை பறைசாற்ற, சுவிசேஷத்தை மக்களுக்கு எடுத்துரைக்க, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க நான் புறப்பட்டு செல்லாவிட்டால் தாமதிப்பேனே ஆனால் எப்படி இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்வோம்? Dear Christian, never ask what's going to happen those who die without hearing the gospel. அருமையான கிறிஸ்தவரே, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேள்விப்படாமல் நித்தியத்திற்குள் போகின்றவர்களுக்கு என்ன நடக்கும் என்று கேட்காதிருங்கள். But I want to ask you a question. நான் உங்களை பார்த்து வேறொரு கேள்வியை கேட்க பிரியப்படுகின்றேன். What about you who will die without sharing the gospel? மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கிக்காமல் மரித்து போகின்றீர்களே, உங்களுடைய நிலை என்னவாக போகிறது என்று சிந்தித்து பாருங்கள். Don't ask what will happen to those who die without hearing the gospel, but ask that question, what will happen to those who die without sharing the gospel? நற்செய்தியை அறியாமல் நித்தியத்திற்குள் மரித்து போன மக்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி கேட்காதிருங்கள். இந்த மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்காமல் மரிக்கின்றவர்களுடைய நிலை என்ன கதியாகும் என்று சிந்தித்து பாருங்கள். If you are missionary minded, you will consider missionary work not as an option but an obligation. I stress, I underline, it is an obligation, it is a necessity, it is my bounden duty. மிஷனரி சிந்தையுள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் இந்த மிஷனரி பணியை நீங்கள் விரும்பினால் செய்யலாம் என்று நினைக்க மாட்டீர்கள். மாறாக இதனை கட்டாயம் செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு தீர்மானத்திற்குள் வருவீர்கள். மிஷனரி பணி என்பது விரும்பினால் செய்கின்றதான தெரிந்தெடுப்பு அல்ல, மாறாக இது உங்கள் மேல் விழுந்ததான கடமை, கட்டாயம் செய்ய வேண்டிய கண்டிப்பான மிக முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு காரியம். Number 2. இரண்டாவதாக, what will you and what should you do if you are missionary minded? மிஷனரி சிந்தை உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் என்ன செய்வீர்கள் அல்லது என்ன செய்ய வேண்டும்? You will consider no other work more important than missionary work. மிஷனரி பணியை தவிர எந்த ஒரு பணியையும் மேன்மையாக எண்ண மாட்டீர்கள். You will consider no other work more important than missionary work. எந்த ஒரு வேலையையும் மிஷனரி வேலையை விட முக்கியமானதாக நீங்கள் கருத மாட்டீர்கள். The man had 100 sheep. ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்தன. He lost one sheep. ஒரு ஆடு காணாமற் போனது. What did he say? அவன் எப்பொழுது என்ன சொன்னான்? What did he do? அவன் என்ன செய்தான்? Only one is lost. ஒண்ணே ஒண்ணுதானே. 99 are intact. 99 இடத்தில் இருக்கிறது. Why should I bother about one when I have 99? 99 என் வசம் இருக்கும் பொழுது ஒன்றுக்காக நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? No. இல்லை. He left the 99 in the forest. 99 அந்த வனாந்தரத்திலே விட்டுவிட்டு He went after that one sheep that was lost. காணாமற் போன ஒரு ஆட்டை தேடி அவன் அலைந்தான். Because the lost sheep is more important than the sheep which were intact. தொழுவத்தில் இருந்த ஆடுகளை விட காணாமற் போன அந்த ஒரே ஆடுதான் மிக விலையேற பெற்றது. Christians, I want you to think. I am talking about transformation of mind. Think with me for the next few minutes. கிறிஸ்தவர்களே, என்னோடு கூட சிந்திக்கும்படியாய் உங்களை நான் வேண்டுகின்றேன். மனம் மறுரூபம் என்கிற தலைப்பிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகையால் என்னோடு கூட சேர்ந்து சிந்தனை செய்யுங்கள். What is India? இந்தியா என்பது என்ன? India is not 99 sheep inside the fold and one sheep outside the fold. India means only one sheep inside the fold, 99 outside.
இந்தியாவை பொறுத்தமட்டிலே 99 ஆடுகள் தொழுவத்திலும் ஒரு ஆடு காணாமற் போன நிலையிலும் இல்லை. மாறாக இந்தியாவை பொறுத்தமட்டிலே ஒரே ஒரு ஆடுதான் தொழுவத்தில் இருக்கின்றது. மற்ற 99 ஆடுகள் தொலைந்தே போயின. Even when one sheep was outside, the man went after that one lost sheep. When 99 sheep were still outside the fold, untold millions still untold. How is it, I ask? How is it, I beg your pardon, how is it we are still slack, lethargic, unconcerned and indifferent about those who have not yet heard that Jesus came, Jesus lived, Jesus died, Jesus rose again and he is coming again. இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பரமேறினார், மீண்டும் வரப்போகிறார் என்கிறதான இந்த உன்னதமான சத்தியத்தை அறியாத 99 ஆடுகள் தொழுவத்திற்கு வெளியே இருக்கின்ற நிலையிலே ஒரு ஆட்டிற்காக காணாமற் போன அந்த ஆட்டை தேடி அலைந்த மேய்ப்பனை போல நாம் இல்லாதபடி 99 ஆடுகள் தொலைந்து போன நிலையிலும் கூட நிர்விசாரமாக இருப்பது எப்படி? அருமையானவர்களே, உங்களிடத்திலே நான் கெஞ்சி கேட்கின்றேன், இவர்களை குறித்த அக்கறை நமக்கு இல்லையோ? இவர்களை குறித்ததான ஒரு கரிசனை நமக்கு இல்லையோ? Jesus said, follow me. இயேசு சொன்னார், என்னை பின்பற்றி வாருங்கள். Why? ஏன்? I will bless you. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். That is a modern gospel. இது நூதன உபதேசம். That is unknown to the Bible. வேதத்திற்கு புறம்பான That உபதேசம். is a strange gospel. That is another gospel. இது ஒரு வேறொரு சுவிசேஷம். It is another gospel. இது வேறொரு சுவிசேஷம். Jesus did not say, follow me, I will bless you. என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஒரு காலம் இயேசு உச்சரிக்கவே இல்லை. But what did he say? ஆனால் அவர் என்ன சொன்னார்? Follow me, என்னை பின்பற்றுங்கள், I will make you a blessing. நான் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவேன். Follow me, என்னை பின்பற்றுங்கள், I will make you fishers of men. உங்களை மனிதரை பிடிப்போராய் மாற்றுவேன். So the very first calling had soul winning in its package. முதல் அழைப்பில் தானே ஆத்தும ஆதாயத்தை குறித்ததான அழைப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருந்தார். The church of Jesus Christ following Pentecost was expanding very fast. இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சபை பெந்தைகோஸ்து நாளை தொடர்ந்து விரிவாக வளர்ந்து பெருகியது. 3,000 people, 3000 மக்கள், 5,000 people, 5000 மக்கள், so thousands of people were ushered into the kingdom of God. ஆயிரக்கணக்கான மக்கள் விண்ணரசிலே சேர்ந்தனர். There was a food distribution program for widows. விதவைகளுக்கு உணவு பரிமாறுகின்றதான ஒரு திட்டம் அந்த ஆதி திருச்சபையிலே இருந்தது. But that was not properly attended to. அதனை கவனிப்பதிலே சற்று குறைவு ஏற்பட்டது. So there was some murmuring that was coming up. அங்கே சில முணுமுணுப்புகள் காணப்பட்டது. Immediately the apostles said, உடனடியாக அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், we will not leave our missionary work. நாங்கள் எங்களுடைய மிஷனரி பணியை விட்டுக் கொடுக்க மாட்டோம். We will not leave our evangelistic job. எங்களுடைய நற்செய்தி பணியிலே நாங்கள் சுணக்கம் காட்ட மாட்டோம். You choose 7 other men. வேறு 7 நபர்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். The financial business we will not interfere. We have got a greater business to take care. நிதி நிர்வாகத்திலே தலையிடுவதற்கு நாங்கள் விரும்பவில்லை. அதைவிட தலையாய பணி எங்களுக்கு இருக்கின்றது. So you choose 7 other men of honest report. நீங்கள் உண்மையுள்ள வேறு 7 நபர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். Stephen, ஸ்தேவான், Philip, பிலிப்பு, 5 others. இன்னும் 5 பேர். 7 men were taken away. 7 பேர் அவ்விதமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். What for? எதற்காக? Not for preaching the gospel, நற்செய்தியை அறிவிப்பதற்காக அல்ல, but for going to the market and purchasing and buying brinjals and ladies' fingers. சந்தைக்கு சென்று கத்தரிக்காயும் வெண்டைக்காயும் வாங்கி வருவதற்காகத்தான். That is why they were chosen. அதற்காக தான் அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டார்கள். But what happened? ஆனால் நடந்தது என்ன? Stephen, you are the leader of the 7-member team which has to take care of the business administration of the organization. இந்த இயக்கத்தினுடைய நிர்வாக பொறுப்புகளை கவனிப்பதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டதான 7 பேர் அடங்கிய குழுவினுடைய தலைவன் ஸ்தேவான். But what did he do? ஆனால் அவன் என்ன செய்தான்? He went everywhere preaching the gospel. ஆனால் அவன் எங்கும் திரிந்து நற்செய்தியை பறைசாற்றினான். He began to work out miracles in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை அரங்கேற்ற ஆரம்பித்தான். And he became a martyr. அவன் இரத்த சாட்சியாக மரித்தான். The first business administrator was the first martyr. முதல் நிர்வாக அதிகாரியாய் இருந்தவர் முதல் இரத்த சாட்சியாக மரித்தார். 7 became 6. 7 6ஆக குறைந்தது. Now the next leader was Philip. அடுத்த தலைவன் பிலிப்பு.
அவன் என்ன செய்தான்? Instead of going to market, he went to Samaria. சந்தைக்கு செல்வதற்கு பதிலாக சமாரியாவிற்கு சென்றான். He went and preached the gospel there. அங்கே நற்செய்தியை அவன் பறைசாற்றினான். He started casting out demons. பிசாசுகளை விரட்ட ஆரம்பித்தான். And he started baptizing people. அங்கே மக்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க ஆரம்பித்தான். And the Spirit of the Lord from there snatched him away. அங்கே பரிசுத்த ஆவியானவர் அவனை எடுத்துக்கொண்டு போனார். Hey, what's happening? என்ன நடக்கின்றது? You are chosen just for that work, not for preaching. இந்த நிர்வாக காரியத்திற்கு தானே அவர்களை தேர்ந்தெடுத்தீர்கள், பிரசங்கிப்பதற்காக அல்லவே. But how is it one by one you are missing away? ஆனால் ஒருவர் பின் ஒருவராக எப்படி இப்படி காணாமற் போகின்றார்கள்? You know what Philip will say? பிலிப்பு அதற்கு என்ன பதில் சொல்வார் தெரியுமா? You know what Stephen will say? ஸ்தேவான் அதற்கு என்ன பதில் சொல்வார் தெரியுமா? Our basic calling is to be a soul winner. எங்களுடைய பிரதான அழைப்பே ஆத்தும ஆதாயம் செய்வதுதான். Our basic calling is to be evangelistic in all that we do. எங்களுடைய அடிப்படை அழைப்பே நாங்கள் எதை செய்தாலும் அதில் நற்செய்தியை பறைசாற்றுவதே. What is that basic calling? அப்படியானால் அடிப்படை அழைப்பு என்பது என்ன? Follow me, I will make you fishers of men. என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்போராய் மாற்றுவேன். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, these days people are leaving evangelism for administration, but those days people are leaving administration for evangelism. A small difference that has made all the difference. இன்றைக்கு அநேக ஊழியத்தை விட்டுவிட்டு நிர்வாக பொறுப்புகளை அணைத்துக் கொள்கின்றார்கள். அன்றோ நிர்வாக பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டவர்கள் நற்செய்தி பணியை அணைத்துக் கொண்டார்கள். சிறிய வித்தியாசம்தான், அதுதான் மிகப்பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குகிறது. We Christians are known for doing everything ulta. நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாவற்றையுமே தலைகீழாய் செய்வதில் தலை சிறந்தவர்கள். That is why this conference is arranged, that we come back to where we should be. நாம் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு இடித்துரைப்பதற்காகத்தான் இந்த மாநில முகாம். We are all called to pray. நாம் எல்லாரும் ஜெபிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். But what to pray? எதற்காக ஜெபிப்பது? 101 things are there. 101 குறிப்புகள் உண்டு. Pray for my headache, என்னுடைய தலைவலிக்காக, pray for my heartache, என்னுடைய இதய வலிக்காக, pray for my hip pain, என்னுடைய இடுப்பு வலிக்காக, pray for my heels ache. என்னுடைய கால் வலிக்காக. No. இல்லவே இல்லை. Pray for God's heart ache. தேவனுடைய இதய வலிக்காக ஜெபியுங்கள். That's what Paul said. அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னார். Turn with me to 1 Timothy. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் And look at the second chapter. இரண்டாவது அத்தியாயம். See how beautifully he has brought out that all importance of the truth. இந்த அதி முக்கியத்துவமான சத்தியத்தை மிக அழகாக இந்த வசனங்களிலே எவ்வாறு அவர் எடுத்துரைக்கிறார் என்பதை கவனியுங்கள். 1 Timothy second chapter. 1 தீமோத்தேயு இரண்டாம் அத்தியாயம். Reading from first verse. முதலாம் வசனம் துவக்கி. I exhort first of all. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில். Underline first of all. பிரதானமாய். Underline first of all. பிரதானமாய் என்கிற வார்த்தையை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். First of all. எல்லாவற்றிற்கும் முதலாக Supplications, விண்ணப்பங்களையும், prayers, ஜெபங்களையும், intercession, வேண்டுதல்களையும், and giving of thanks ஸ்தோத்திரங்களையும் be made for all men, so that all would come to the knowledge of truth and be saved. எல்லா மனிதருக்காகவும் பண்ண வேண்டும். அதன் மூலமாக எல்லாரும் தேவனுடைய ரட்சிப்பின் அறிவுக்குள்ளாய் வருவார்கள். Oh, we Christians have become so selfish in our prayer. நம்முடைய ஜெப வாழ்விலே கிறிஸ்தவர்களாகிய நாம் ஐயோ மிக மிக சுயநலமுள்ளவர்களாய் மாறி போனோம். 90% of our praying is for ourselves, our jobs, our families, our children, at the maximum our church. நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சபை என்று நமக்குரிய காரியங்களுக்காக மட்டுமே ஜெபிக்கின்றோம். We are so short-sighted. We are so narrow-minded in our missionary mission. Let us have a transformation this forenoon. நம்முடைய பார்வை மிக குறுகியது, நம்முடைய எண்ணமும் கூட மிகவும் குறுகியது. இந்த குறுகிய எண்ணத்தினின்று நாம் மறுரூபமடைவோம். வாருங்கள். Missionary work is more important than any other work, any other service in the world. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த வேலையிலும் எந்த சேவையிலும் பிரதானமான முக்கியமான இந்த பணி மிஷனரி பணி. That is why the Bible says God has put apostles first in the church. ஆகையால் தான் வேதம் சொல்லுகின்றது தேவன் திருச்சபையிலே அப்போஸ்தலர்களை முதன்மையானவர்களாக வைத்தார். He kept them in the first place.
அப்போஸ்தலர்களை முதன்மையான இடத்திலே ஆண்டவர் வைத்தார். then prophets, அதற்கு அடுத்தாற் போல்தான் தீர்க்கதரிசிகள், then teachers, அதற்கு அடுத்தாற் போல்தான் போதகர்கள், then miracles and healings and tongues and so on and so forth. அதற்கு பிறகுதான் குணமாக்கும் வரங்கள், நாவுகள் மற்றும் பல காரியங்கள். So first of all, God has placed the apostles in his church. முதலாவதாக திருச்சபையிலே தேவனால் இடம் பெயர்க்கப்பட்டவர்கள் அப்போஸ்தலர்கள் Who தான். are apostles? அப்போஸ்தலர்கள் என்பவர்கள் யார்? Missionaries are apostles. மிஷனரிகள் தான் அப்போஸ்தலர்கள். The word apostle is a Greek word. அப்போஸ்தலன் என்கிற வார்த்தை ஒரு கிரேக்க பதம். It is not an English word. இது ஒரு ஆங்கில பதம் It அல்ல. is not a Tamil word. இது ஒரு தமிழ் பதமும் அல்ல. Bible translators were afraid to translate that particular word. இந்த அப்போஸ்தலன் என்கிறதான வார்த்தையை மற்ற மொழிகளிலே மொழிபெயர்ப்பதற்கு ஏனோ தெரியவில்லை, மொழிபெயர்ப்பாளர்கள் பயந்தே So போயிருக்கிறார்கள். they left it as it is. அவர்கள் அப்படியே அதனை விட்டுவிட்டார்கள். What is the meaning of the word apostle? அப்போஸ்தலன் என்ற வார்த்தையினுடைய பொருள்தான் என்ன? One who is sent forth. அனுப்பப்பட்டவன். That is the only meaning of that word apostle. அப்போஸ்தலன் என்கின்ற வார்த்தையினுடைய ஒரே ஒரு பொருள் அனுப்பப்பட்டவன். And there is a Latin equivalent for that Greek word. இதற்கு லத்தீன் மொழியிலே சமமான வார்த்தை ஒன்று உண்டு. And that is where we get that word missionary. மிஷனரி என்பதுதான் அந்த வார்த்தை. So the word apostle in Greek and the word missionary in Latin are synonymous. They are similar. அப்போஸ்தலன் என்று கிரேக்கத்திலே வருகின்றதான சொல்லும் மிஷனரி என்று லத்தீனிலே வருகின்றதான சொல்லும் சம அர்த்தம் உள்ளவை. So in God's ministerial economy, missionaries or apostles are given the first place. தேவனுடைய மிஷனரி ஆதீனத்திலே அப்போஸ்தலர்களாகிய மிஷனரிகள் தான் முதன்மையான இடத்தில் உள்ளவர்கள். So don't say he is only a missionary. Say he is a missionary. அவர் மிஷனரியா தான் வேலை செய்கிறாரு என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். அவர் ஒரு மிஷனரியாக இருக்கிறார் என்று ராஜரீகமாய் சொல்லுங்கள். They are the first pioneers in God's work. தேவனுடைய திருப்பணியிலே அவர்கள்தான் முன்னோடிகள். They are the quarrymen who blast the huge boulders and bring it and give it to the pastor to do the fine chiseling work. பாறைகளை உடைத்து அங்கே தொடர்ந்து செதுக்கு வேலையை செய்கின்ற பணியை போதகரிடத்திலே ஒப்படைக்கின்றதான முன்னோடிகள் மிஷனரிகள் தான். And missionaries are the foundation layers. That is why Apostle Paul said, I as a wise master builder laid the foundation. மிஷனரிகள் தான் அடித்தளம் போடுகின்றவர்கள். ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது கூட நான் ஞானமுள்ள சிற்பாசாரியாக நல்ல அடித்தளத்தை நான் அமைத்திருக்கின்றேன். Missionaries go to places where no one has ever walked with the gospel of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு யாதொருவரும் செல்லாத இடங்களுக்கு செல்பவர்கள் தான் மிஷனரிகள். They go to places called the graveyard of missionaries, unmindful of them and their families and their future, because they have given their necks once and for all for the gospel proclamation. மிஷனரிகளின் கல்லறை என்று அழைக்கப்படுகின்றதான இடங்களுக்கு கூட தங்களுடைய உயிரை துச்சமென மதித்து உயிரை பணயம் வைத்து தங்களுடைய வரும் காலத்தையும் தங்களுடைய குடும்பத்தையும் தங்களுடைய எது ஒன்றையும் எண்ணாமல் முன்னடி வைத்து செய்பவர்கள் தான் மிஷனரிகள். They are the pioneer workers, they are the frontliners, and when they do the foundation, then you and I go there to build the superstructure. அவர்கள்தான் முன்னணி வீரர்கள், அவர்கள்தான் முன்னோடிகள். இப்படியாய் அவர்கள் சென்று இந்த அடித்தள வேலையை ஆரம்பிக்கும் பொழுது நீங்களும் நானும் சென்று தொடர்ந்து சபை கட்டுகின்றதான பணியை எங்கே கட்டி எழுப்ப வேண்டும். There was a great woman who was blind all her life until she was 90. 90 வயதாகின்ற வரை தன்னுடைய வாழ்க்கையிலே கண் ஒளி இல்லாமல் வாழ்ந்த ஒரு பெரிய அம்மையார் உண்டு. Her name was Fanny Crosby. அவர்கள் ஃபேனி கிராஸ்பி அம்மையார். She has given the Christian world over 8,000 hymns, not 80 or 800, mind you. 8,000 hymns, classic hymns. 80 அல்ல 800 அல்ல 8000 அருமையான பாடல்களை இந்த கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு அள்ளி வழங்கிய பெருமை இந்த அம்மையாருக்கு உண்டு. And one day someone asked her a very pertinent question. ஒரு நாளிலே இந்த அம்மையாரை பார்த்து ஒருவர் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டார். 8,000 hymns you have given to the Christian world. 8000 பாடல்களை இந்த கிறிஸ்தவ உலகிற்கு நீங்கள் வழங்கி இருக்கின்றீர்கள். Can you tell me which is the most important of all the 8,000 as you consider it? இந்த 8000 பாடல்களிலும் மிக முக்கியமானதாக நீங்கள் விரும்புகின்றதான பாடல் என்னவென்று உங்களால் சொல்ல முடியுமா? You know what that lady answered? அப்பொழுது அந்த அம்மையார் சொன்ன மறுமொழி என்ன தெரியுமா? This is the song that I consider the most important. இந்த பாடல் தான் நான் விரும்புகின்ற மிக முக்கியமான பாடல். Rescue the perishing, அழிந்து போகின்றவர்களை காப்பாற்றுங்கள். care for the dying, செத்து கொண்டிருக்கிறவர்களை எப்படியாவது தப்புவியுங்கள். snatch them in pity from sin and the grave.
பாவத்தினின்றும் பாதாளத்தினின்றும் இந்த மக்களை கரிசனையோடு கூட பிடித்து இழுங்கள். What is the most important business on earth? இந்த உலகத்திலே இருக்கக்கூடியதான மிகப்பெரிய வேலை என்ன? Rescue the perishing. அழிந்து போகின்றவர்களை காப்பாற்றுவது. John Wesley was a great revivalist of England. இங்கிலாந்தினுடைய எழுப்புதல் நாயகனாக விளங்கினார் ஜான் வெஸ்லி. You know what he said? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? The church has got only one legitimate reason to exist on the face of the earth, and that is to win souls for the kingdom of God. இந்த உலகத்திலே திருச்சபையானது இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் உண்டென்றால் அந்த ஒரு காரணம் விண்ணரசிற்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவது மட்டும்தான். You will be leaving from this campus in another 2 hours. இன்னும் 2 மணி நேரங்களே இந்த வளாகத்தை விட்டு நீங்கள் திரும்பி செல்ல போகின்றீர்கள். I want to imprint 2 questions on your heart which you will go and shout aloud in your church compounds, in your cathedrals, to your pastors and all the elders of your churches. உங்களுடைய ஆலய வளாகங்களிலும் உங்களுடைய பேராலயங்களிலும் உங்களுடைய போதகரிடத்திலும் உங்களுடைய சபை போதகரிடத்திலும் நீங்கள் கேட்கும்படியாக 2 பெரிய கேள்விகளை உங்களுடைய இதயத்திலே துளைக்கும்படியாய் நான் அறைகின்றேன். What are churches for but to train and send missionaries? மிஷனரிகளை பயிற்றுவித்து அனுப்புவதை விட வேறு திருச்சபைக்கு என்ன வேலை இருக்கிறது? What is money for but to support missionaries? மிஷனரிகளை தாங்குவதற்காக பணம் சேகரிப்பதற்கே அன்றி வேறு என்னத்திற்காக திருச்சபை இருக்கிறது? மிஷனரிகளை அனுப்பாத சபை இருந்து எதற்கு? மிஷனரிகளை தாங்காத பணம் இருந்து எதற்கு? Take this question and shout it aloud across your streets and your cathedrals. உங்களுடைய பேராலயங்களிலும் உங்களுடைய வீதிகளிலும் இந்த 2 கேள்விகளை நீங்கள் அறைகூவலாக கூறுங்கள். If you are missionary minded, நீங்கள் மிஷனரி சிந்தை உள்ளவர்களாக இருப்பீர்களேயானால் you will consider no other work more important than missionary work. எந்த ஒரு வேலையையும் விட மிஷனரி பணியையே பிரதானமாக நீங்கள் நினைப்பீர்கள். Thirdly, மூன்றாவதாக, if you are missionary minded, நீங்கள் மிஷனரி சிந்தை உள்ளவர்களாக இருப்பீர்களேயானால் you will personally contact as many persons as possible and share the gospel with them. எத்தனை நபர்களை தனிப்பட்ட முறையிலே சந்திக்க முடியுமோ அத்தனை நபர்களை சந்தித்து ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்தளிப்பீர்கள். Once again, மீண்டுமாய் சொல்கிறேன், if you are missionary minded, நீங்கள் மிஷனரி சிந்தை உள்ளவர்களாய் இருப்பீர்களேயானால் you will personally involve yourself in personal soul winning and neighborhood evangelism. தனியால் ஆத்தும ஆதாயத்திலும் அயலக நற்செய்தி பணி ஊழியத்திலும் உங்களை நீங்கள் தனிப்பட்ட முறையில் இணைத்துக் கொள்வீர்கள். But what is the tragedy in the churches today? இன்றைக்கு திருச்சபையினுடைய அவல நிலை என்ன? Don't get angry with me if I tell the truth. I am here to preach the truth. Preach the truth and nothing but the truth. நான் இப்படி சொல்வதனாலே என்னை குறித்து நீங்கள் கோபப்படாதிருங்கள். உங்களுக்கு முன் சத்தியத்தை பறைசாற்றவும் சத்தியத்தை விளம்பவும் சத்தியத்தை மட்டும் உச்சரிக்கவுமே நான் உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன். Praise God, during the last 40 years in South Indian Church there is a missionary revival. 40 ஆண்டு காலமாக கடந்த காலத்திலே தமிழக கிறிஸ்தவத்திலே ஏற்பட்டிருக்கின்றதான எழுப்புதலுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். It is history. அது சரித்திரம். And no one can deny it, and we are proud of what has happened in South India. இந்த தென்னிந்தியாவிலே நிகழ்ந்தேறி இருக்கின்றதான இந்த சரித்திரத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். இதற்கு யாரும் மறுப்பு தெரிவிக்க முடியாது. There is a tragedy. But there is a tragedy. ஆனால் ஒரு சோக சம்பவமும் உண்டு. There is a sad observation. ஒரு துக்ககரமான கரிசனை உண்டு. We have more missionary supporters than personal soul winners. மிஷனரி தாங்குவோர் தான் இன்றைக்கு அநேகம் இருக்கின்றார்களே ஒழிய தனியால் ஆத்தும ஆதாயம் செய்பவர்கள் குறைவுதான். This is a beautiful auditorium. இது அழகான ஒரு கலையரங்கம். And I am able to see all of you, and all of you are able to see me. உங்கள் அனைவரையும் என்னால் பார்க்க முடிகின்றது. உங்கள் அனைவராலும் என்னை பார்க்க முடிகின்றது. Why? ஏன்? We don't have too many pillars in between. இந்த அரங்கத்திலே அநேக தூண்கள் இடையிலே இல்லை. Oh, some of the churches where I go, some of the buildings I see pillars. Ultimately pillars become pillows. அநேக இடங்களிலே ஆலயங்களிலே நான் பார்க்கும் பொழுது தூண்கள் கடைசியிலே இந்த தூண்கள் எல்லாம் சாய்ந்து ஒழுகின்ற தலையணைகளாய் மாறி போகின்றன. A few pillars are okay. சில தூண்கள் இருப்பதிலே தவறில்லை. But if a hall is all full of pillars, it is obnoxious. ஒரு அரங்கம் முழுவதுமே தூண்களால் நிறைந்திருக்குமே ஆனால் அது பார்ப்பதற்கு அருவருப்பாக அல்லவா தோன்றும். Now that is the condition of the church today. ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது திருச்சபையினுடைய அவல நிலை அதுதான். Missionary supporters are many. மிஷனரிகளை தாங்குவோர் அநேகர். But personal soul winners are
few. தனியால் ஆத்தும ஆதாய வீரர்களோ மிக சொற்பம். There are many who will give money for missionary work. மிஷனரி பணிக்காக காணிக்கை கொடுப்போர் ஏராளம். But there are very few who will take the message of the gospel personally and share it with a Hindu, share it with a Muslim, share it with an atheist, share it with a villager. ஆனால் இந்துவினிடத்திலோ ஒரு முஸ்லிமினிடத்திலோ ஒரு கிராமவாசியினிடத்திலோ ஒரு ஆண்டவரை எதிர்க்கின்ற மனிதனிடத்திலோ நற்செய்தியை சென்று பகிர்ந்து கொள்கின்றதான மக்கள் கூட்டம் இன்று மிக மிக குறைவு. There are many givers but few goers. அநேகர் காணிக்கை கொடுப்போர், ஆனால் சுவிசேஷத்திற்காக புறப்பட்டு செல்வோரோ சொற்பம். What did Jesus do? இயேசு என்ன செய்தார்? He sent, அவர் அனுப்பினார். at the same time அதே சமயத்தில் he also went. அவரும் போனார். Follow me carefully. நன்றாக என்னை கவனியுங்கள். Jesus sent, ஆண்டவர் அனுப்பினார், he also went. அவரும் போனார். He was a personal soul winner. அவர் தனிப்பட்ட ஆத்தும ஆதாய வீரராய் இருந்தார். My Jesus Christ was first and last a soul winner. ஆரம்ப முதல் முடிவு வரை அவர் ஒரு தனியால் ஆத்தும ஆதாயகராக இருந்தார். Take for example the Gospels of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி நூல்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். Take for example John's Gospel. யோவான் நற்செய்தி நூலை குறிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். In chapter 1, முதலாவது அத்தியாயத்திலே he deals with Philip. அவர் பிலிப்புவை சந்திக்கின்றார். In chapter 2, இரண்டாவது he அத்தியாயத்திலே deals with servants in a marriage party. அங்கே கானாவூர் கல்யாணத்தில் இருந்ததான மக்களை சந்திக்கின்றார். In chapter 3, மூன்றாவது அத்தியாயத்திலே he deals with Nicodemus. நிக்கோதேமுவை அவர் சந்திக்கின்றார். Chapter 4, நான்காவது he அத்தியாயத்திலே deals with a Samaritan woman by a well of Sychar. கிணற்றருகே சமாரிய பெண்ணை அவர் சந்திக்கின்றார். Chapter 5, ஐந்தாவது அத்தியாயத்திலே he deals with a man sick of palsy for 38 years. 38 வருடமாய் முடமாயிருந்த மனிதனை சந்திக்கின்றார். The remaining chapters you study when you get back home. நீங்கள் வீட்டிற்கு சென்ற பிற்பாடு மீதியுள்ள அத்தியாயங்களை நன்றாக அலசி ஆராய்ந்து பாருங்கள். You put my Jesus on the cross. சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறையுங்கள். I am challenging you. நான் உங்களிடத்திலே சவாலிடுகின்றேன். Put my Jesus on the cross. இயேசுவை சிலுவையிலே அறையுங்கள். Even on the cross my Jesus will be a soul winner. சிலுவையிலும் கூட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆத்தும ஆதாயகராகவே பழிச்சிடுவார். Even on the cross my Jesus Christ won 50% of his congregation for the kingdom of God. சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட தன்னுடைய சபையாரிலே 50% அதாவது ஒரு கள்ளனை ஆண்டவர் தனிப்பட்ட முறையிலே ஆதாயப்படுத்தினார். How could he do that? அதை எப்படி அவரால் செய்ய முடிந்தது? He said, I must work. நான் கிரியை செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். We must work. That is wonderful. நாம் எல்லாம் சேர்ந்து செய்வோம். அது கேட்க நல்லா தான் இருக்கு. But before you say we must work, you should say I must work. நாம் எல்லாம் சேர்ந்து செய்வோம் என்று சொல்வதற்கு முன்னதாக நான் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். That is why Apostle Paul said, அவர் ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், as much as is in me, I want to preach the gospel to those who are in the city of Rome. ரோமாபுரியிலே இருக்கின்ற மக்களுக்கு என்னால் இயன்ற மட்டும் நான் நற்செய்தி அறிவிக்க முயலுகின்றேன். I want to tell you something and send you from here with the challenge. உங்களுக்கு சவாலாக சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகின்றேன். A lost soul in your neighborhood is as precious as a lost soul in North India. வட இந்தியாவிலே காணாமற் போயிருக்கின்ற ஆத்துமாவை விட உங்கள் சுற்றுப்புறத்திலே இருக்கின்றதான ஒரு தொலைந்து போன ஆத்துமா விலையேற பெற்றது. It is as precious as that soul in North India. வட இந்தியாவிலே இருக்கின்ற அந்த காணாமற் போன ஆத்துமாவை போலவே உங்கள் அருகாமையில் இருக்கின்ற தொலைந்து போன ஆடும் சம முக்கியத்துவம் உள்ளது. Let me tell you, நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், if all Christians and mission supporters become personal soul winners, there will be no need for full-time promotional work in any missionary organization. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கிறிஸ்துவை பறைசாற்றுகின்ற மிஷனரியாக செயல்படுவார்களே, ஆனால் இந்த மிஷனரிகளுக்கென்று முன்னேற்ற பணியாளர்கள் என்கிறதான தேவை எந்த இயக்கத்திலும் இல்லாமற் போகும். Because you will never cool off. You will never cool off. ஏனென்றால் நீங்கள் ஒருபோதும் குளிர்ந்து போவதே இல்லை. Because when you are personally winning souls for the kingdom of God, you will be always vibrant, you will be always dancing in your spirit. And the frontier missions is actually an outflow of neighborhood evangelism. விண்ணரசுக்காக தனிப்பட்ட முறையிலே ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயம் பண்ணுகின்ற பழக்கத்திலே இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்குள்ளே சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் கொழுந்து விட்டு எரியும். விண்ணரசுக்கு ஆத்துமாக்களை சேர்க்கின்றதான மகிழ்ச்சியிலே நீங்கள் குதூகரிப்பீர்கள்.
You will be all the time dancing. You know, there is only one place where that word dance comes in the right sense in the New Testament. That is in the context of the prodigal son coming back home. There was music and dance. நடனம் என்று சொல்லப்படுகின்றதான வார்த்தை ஒரே ஒரு இடத்தில் தான் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அது எங்கே தெரியுமா? கெட்ட குமாரன் தன்னுடைய இடத்தை விட்டு திரும்பி தன்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு வரும் பொழுதுதான் அங்கே நடன களிப்பும் கீதவாத்தியும் காணப்பட்டது என்று பார்க்கின்றோம். So if you are a personal soul winner, you will be a jubilant and joyful dancer all the time, and that will flow out into frontier missions and evangelism. உண்மையில் சொல்ல வேண்டுமானால் இந்த தனியால் ஆத்தும ஆதாய ஊழியத்தினுடைய விரிவாக்கம் தான் தொலைவிட மிஷனரி பணியாகும். இந்த பணியிலே நீங்கள் ஈடுபடும் பொழுது குதூகலமும் கொண்டாட்டமும் நடனமும் களிப்பும் உங்களுக்குள்ளே காணப்படும். So I always shout, the whole church must take the whole gospel to the whole world. முழு திருச்சபையும் முழு சுவிசேஷத்தை முழு உலகத்திற்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நான் அறைகூவுகின்றேன். That is the vision of Ezekiel's valley. ஆகிய அதுவேதான் எசேக்கியேல் பள்ளத்தாக்கினுடைய தரிசனமாய் இருந்தது. All the dry bones got revived, and all of them together became a dynamic battalion. உலர்ந்து போன எல்லா எலும்புகளும் உயிரடைந்து எல்லா எலும்புகளும் சேர்ந்து ஒரு பெரிய சேனையாய் எழுந்து நின்றது. If you are missionary minded, நீங்கள் மிஷனரி சிந்தை உள்ளவர்களாய் இருப்பீர்களே ஆனால் you will do all that is possible to share the gospel with others personally. நீங்கள் தனிப்பட்ட முறையிலே மற்றவர்களுக்கு இந்த நற்செய்தி பணியை அறிவிப்பதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். Fourthly, நான்காவதாக, if you are missionary minded, நீங்கள் மிஷனரி சிந்தை உள்ளவர்களாய் இருப்பீர்களே ஆனால் you will be willing to give your best for missionary evangelism. மிஷனரி நற்செய்தி பணிக்காக உங்களுடைய உசிதமானவைகளை நீங்கள் கொடுப்பீர்கள். Let me say that again. நான் மீண்டுமாய் சொல்லுகின்றேன். I am not saying you will give an offering for missionary work, but I am saying you will give your best for missionary work. மிஷனரி பணிக்கு நீங்கள் கொடுப்பீர்கள் என்று நான் சொல்லவில்லை. நன்றாக கவனியுங்கள். உங்களுடைய உசிதமானவைகளை மிஷனரி பணிக்கென்று நீங்கள் கொடுப்பீர்கள். There was a woman. அங்கே ஒரு பெண்மணி இருந்தார். She had an alabaster box. அவளிடத்திலே ஒரு புட்டி இருந்தது. It was a costly perfume. அந்த புட்டி மிகவும் விலையுயர்ந்த வாசனாதி திரவியம் அடங்கியது. It was a very costly one. அது மிகுந்த விலையுயர்ந்த வாசனை தைலம். What was the price of that bottle? அந்த புட்டியினுடைய விலை என்ன? 300 pieces of silver. 300 பணம். What does it mean? அதனுடைய பொருள் என்ன? That was 1 year wages of that woman. அந்த பெண் ஒரு வருடத்திலே சம்பாதிக்க கூடியதான சம்பாத்தியம். There are 52 Sabbaths in a year. 52 ஓய்வு நாட்கள் ஒரு வருடத்திலே உண்டு. And there are so many festival days. சில பண்டிகை நாட்கள் ஒரு வருடத்திலே உண்டு. If you subtract all those days, இந்த நாட்களை எல்லாம் கழித்து விட்டால் there are 300 working days every year. ஒவ்வொரு ஆண்டிற்கும் வேலை நாள் என 300 நாட்கள் உண்டு. And out of that, each day she will earn 1 silver coin. ஒவ்வொரு நாளும் வேலை செய்ததன் மூலமாக ஒரு பணத்தை அவள் சம்பாதிப்பாள். So that was 1 year wages. அப்படியாக ஒரு வருட சம்பளம் தான் அந்த பணம். That is great for a woman. ஒரு பெண்மணிக்கு அந்த பணம் என்பது மிக விலை உயர்ந்தது. That too for a young woman, that is a precious saving for her future marriage. தன்னுடைய வருங்கால திருமணத்திற்கு என்று சொல்லி அந்த பணமானது மிக முக்கியமான ஒரு பணமாக ஒரு பெண்மணிக்கு கருதப்படுகிறது. But there she saw Jesus. ஆனால் அங்கே இயேசுவை அவள் கண்டாள். What did she do? அவள் என்ன செய்தாள்? She did not open it. அதை திறக்கவில்லை. And she did not take a Johnson swab and dip it and put it here and there. அங்கே ஒரு புருசை வைத்து இங்கும் அங்குமாக அதை தடவவில்லை. And she did not spray it on Jesus. அங்கே அவர் மீது அதை தெளிக்கவில்லை. What did she do? அவள் என்ன She செய்தாள்? poured it on the Lord Jesus Christ. அங்கே ஆண்டவராகிய இயேசுவின் மீது அவர் ஊற்றினார். What happened? என்ன நடந்தது? There was fragrance in the entire home. அங்கே கூடியிருந்த எல்லா இடத்திலும் தைலத்தினுடைய நறுமணம் வீசியது. My Lord Jesus Christ was excited. என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரவசம் அடைந்தார். What did he do? அவர் என்ன When செய்தார்? the entire house was filled with the fragrance of that perfume, அந்த வீடு முழுவதும் நல தைலத்தினுடைய நறுமணத்தினாலே பரவிய பொழுது out of excitement, அவர் பரவசத்தினுடைய why Jesus began to think about the fragrance of the gospel filling the nook and corner of the world. பூமியினுடைய மூலை முடுக்கெல்லாம் சுவிசேஷத்தினுடைய நறுமணம் வீச போகின்றதான நாட்களை அவர் கற்பனையா எண்ணி பார்க்கின்றார். He began to imagine and he began to anticipate that great day. அந்த மகிமையான நாளை அவர் கற்பனை செய்து கனவிலே அதனை நினைத்து பார்க்கின்றார். What did he say? அவர் அப்பொழுது என்ன சொன்னார்? Why
wherever this gospel shall be preached as a witness to the whole world, what this woman has done shall be told as a memorial for her. எங்கெல்லாம் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சாட்சியாக அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இந்த பெண்மணி செய்ததான செயல் நினைவு கூறப்படும் என்று அவர் சொன்னார். So only when you pour yourselves before God, give your best to God, the whole world will be filled with the fragrance of the message of the Lord Jesus Christ. ஆகவே உங்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றும் பொழுதுதான், உங்களுடைய உசிதமானவைகளை ஆண்டவருக்கு என்று கொடுக்கும் பொழுதுதான் உலகம் முழுவதும் அது நறுமணமாய் வீசும். C.T. Studd was a famous cricketer in England. இங்கிலாந்திலே புகழ்பெற்ற கிரிக்கெட் ஆட்டக்காரராய் இருந்தவர் C.T. Studd. He was a millionaire. அவர் ஒரு லட்சாதிபதி. He inherited 29,000 pounds from his daddy those days, century ago. நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக தன்னுடைய தகப்பனாரிடமிருந்து 29 லட்சம் பவுண்டுகளை 29,000 pounds. 29,000 பவுண்டுகளை அவர் பரம்பரை சொத்தாக தகப்பனாரிடமிருந்து பெற்றார். According to today's conversion value, it is 25 lakhs of rupees. Think of 25 lakhs 100 years ago. இன்றைய பண மதிப்பீட்டின்படி அதனுடைய மதிப்பு 25 லட்சம் ரூபாய். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக 25 லட்சம் ரூபாய் சொத்து என்றால் அதனுடைய மதிப்பு என்னவாயிருக்கும் என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள். What did he do? அவர் என்ன செய்தார்? He did not put them in the fixed deposit. அந்த பணத்தை நிரந்தர வைப்பிலே அவர் வைத்து வைக்கவில்லை. I will tell you what he did. அவர் என்ன செய்தார் என்று நான் உங்களுக்கு சொல்கின்றேன். 5,000 pounds he gave to D.L. Moody. 5000 பவுண்ட் பணத்தை D.L. மூடிக்கு அவர் கொடுத்தார். Today Moody Bible Institute is sending for missionaries all over the world. மூடி பைபிள் இன்ஸ்டிடியூட் என்கிறதான நிறுவனம் இன்றைக்கு உலகம் முழுவதும் மிஷனரிகளை அனுப்பி கொண்டிருக்கின்றது. Another 5,000 pounds he gave to George Muller. 5000 பவுண்ட் ரூபாய்களை ஜார்ஜ் முல்லருக்கு அவர் கொடுத்தார். He spent it to maintain his orphans and orphanages. Another 5,000 pounds he gave to Mr. Holland. அந்த 5000 பவுண்ட் பணத்தை அனாதை பிள்ளைகளுக்காகவும் அனாதை விடுதிகளுக்காகவும் அவர் செலவழித்தார். இன்னொரு 5000 பவுண்ட் பணத்தை ஹாலண்ட் அவர்களுக்கு அவர் கொடுத்தார். And he spent it for the poor people. ஏழை மக்களுக்காக அதை அவர் செலவழித்தார். Another 5,000 pounds he gave to Salvation Army work in India. 5000 பவுண்ட் ரூபாய் பணத்தை அவர் ரட்சணிய சேனை நிறுவனத்திற்காக இந்தியாவிலே பணியாற்றியவர்களுக்கு அதை கொடுத்தார். And another 1,000 pounds he gave to each of 5 men who are involved in evangelism. நற்செய்தி பணியிலே ஈடுபட்டு கொண்டிருந்ததான 5 வெவ்வேறு மனிதர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 1000 பவுண்ட் பணத்தை கொடுத்தார். What is the balance? மீதி இருக்கின்ற தொகை எவ்வளவு? 4,000 pounds. 4000 பவுண்ட். He kept it for his marriage. தன்னுடைய திருமணத்திற்காக அதை அவர் சேமித்து வைத்தார். He wanted to give it to his bride on the day of engagement. தன்னுடைய திருமணத்தின் போது தன்னுடைய மனைவிக்கு கொடுப்பதற்காக அந்த பணத்தை வைத்திருந்தார். He narrated the story to his fiancée. தன்னுடைய தான் மனம் செய்ய போகின்ற பெண்ணுக்கு இந்த கதையை அவர் விவரித்தார். And she asked a question. அப்பொழுது அவர் ஒரு கேள்வி இவரிடத்தில் கேட்டார். Why did you keep these 4,000 pounds? இந்த 4000 பவுண்டை நீ ஏன் வைத்து வைத்தீர்கள்? Oh darling, that's for you. இதற்கு உனக்காகத்தான் அதை வைத்து வைத்தேன் என்று அவர் சொன்னார். She asked a very difficult question. மிக கடினமான ஒரு கேள்வியை அவர் திருப்பி கேட்டார். Do you love me more than you love your Lord? தேவனை நேசிப்பதை விட என்னை அதிகமாய் நேசிக்கின்றீர்களோ என்று அவர் கேட்டார். Oh, this great man of God was put to shame. இந்த பெரிய தேவ மனிதனுக்கு மிக தலைகுனிவாய் போய்விட்டது. So she said, give that also for evangelism. அதையும் கூட நற்செய்தி பணிக்காக தாரை வார்த்து கொடுத்தார்கள். So C.T. Studd married his bride with nil bank balance. C.T. Studd தன்னுடைய மனைவியை மணக்கின்றதான அந்த வேளையிலே வங்கியிலே எந்த விதமான இருப்பும் இன்றி அவர் மணந்து கொண்டார். Dear ladies who are listening to me, அருமையான சகோதரிகளே, நீங்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். the cash box is with men, but the key is with you. அலமாரிகள் சகோதரர்களிடத்திலே உண்டு, அலமாரி சாவியோ உங்களிடம்தான் உண்டு. Women hold the key for all the money for world evangelism. உலக நற்செய்தி பணிக்கு தேவையான அனைத்து பணத்திற்குமான சாவியை சகோதரிகளே நீங்கள் தான் கையில் வைத்திருக்கிறீர்கள். Jesus is king. இயேசு ராஜாவாய் இருக்கின்றார். Give him your gold because the king is worthy of your gold offering. உங்களுடைய பொன்னை ராஜாவுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். ராஜாவுக்கு தேவையானது இந்த பொன். He is worthy of our king. அவர் நம்முடைய ராஜாவாய் இருக்க எல்லா தகுதியும் பெற்றிருக்கின்றார். Where is the king of Jews? Where is he born? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அவர் எங்கே பிறந்தார்?
we have come to offer him gold and worship him. அவருக்கு நாங்கள் பொன்னை காணிக்கையாக கொண்டு வந்து அவரை தொழுது கொள்ள வந்தோம் என்று அவர்கள் சொன்னார்கள். If you have never given any gold to God, you don't know what's the real joy of giving. நீங்கள் இதுவரை பொன்னாபரணங்களை ஆண்டவருடைய பணிக்கென்று அளிக்கவில்லை என்றால் கொடுத்தலில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்னவென்று இதுவரை உங்களுக்கு புரியவில்லை என்பதுதான் பொருள். வெறும் மகிழ்ச்சி அல்ல சகோதரிகளே, அது குதூகலம். You would have never experienced this. You try and see, then meet me after this program. நீங்கள் இதனை செய்து பாருங்கள், இந்த நிகழ்ச்சிக்கு பிற்பாடு என்னை பாருங்கள், எந்த விதமான குதூகலம் உங்களிலே குதித்தெழுகிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள். Don't ask me what will I get if I give gold to God. நான் இந்த பொன்னை ஆண்டவருக்காக கொடுத்து விட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்காதீர்கள். I am sorry, I don't know that question. Go to some other preacher to get an answer. I don't know the answer. நீங்கள் கேட்கின்ற இந்த கேள்விக்கு பதில் சொல்ல என்னால் முடியாது, வேறு பிரசங்கிமாரை தேடி பாருங்கள். I don't tell people what they will get if they give. I only tell people to give because God is God. நீங்கள் இதை கொடுத்தால் அது கிடைக்கும் என்று சொல்லுகின்றதான பிரசங்கியார்களை குறித்து எனக்கு தெரியாது. You give God. நீங்கள் தேவனுக்கு கொடுங்கள். He is king. அவர் ராஜா. Queen Elizabeth came to Madras. எலிசபெத் ராணியார் சென்னை பட்டணத்திற்கு ஒரு முறை வந்தார்கள். And she visited Kanchipuram. காஞ்சிபுரத்திற்கு அவர்கள் சென்றார்கள். Because people have known about all over the world about Kanchipuram silk saree. காஞ்சிபுரம் பட்டுப்புடவை என்றால் உலகம் முழுவதும் அதற்கு வரவேற்பு. You know, these Kanchipuram silk saree weavers, they started making very, very, very fine sarees which will get into a small matchbox. இந்த காஞ்சிபுரம் பட்டு தயாரிப்பாளர்கள் இருக்கின்றார்களே, மிக மிக நேர்த்தியாக பட்டுப்புடவை செய்வார்கள். அந்த ஒரு புடவையே ஒரு தீப்பெட்டிக்குள் அடங்குகின்ற அளவுக்கு அது மிக மென்மையானதாக இருக்கும். Queen Elizabeth will not wear saree any day. Sorry. எலிசபெத் ராணி ஒருபோதும் சாரி அணிவதே கிடையாது. சாரி. But they were preparing. ஆனால் அவர்களோ அதனை நேர்த்தியாக தயாரித்தார்கள். If you give her a saree, அவர்களுக்கு நீங்கள் ஒரு பட்டு சேலையை கொடுப்பீர்களேயானால் immediately Queen Elizabeth will not take down your address. Okay, 13 Big Street, North Kanchipuram. She will not take an address and send you a thanks letter. Never. யார் காஞ்சிபுரம் பட்டுப்புடவை கொடுத்தது என்று சொல்லி அவர்களுடைய பெயரை குறித்து 13 பெரிய தெரு வடக்கு காஞ்சிபுரம் என்று அவர்களுக்கு போய் அவர் கடிதம் எழுத போவது கிடையாது. She wouldn't even know who was given to her. யார் அந்த புடவையை பரிசளித்தார்கள் என்று கூட அவருக்கு தெரியாது. Then why did these business people, why did these weavers give that gift to her? அப்படியானால் ஏன் இந்த தொழில் நபர்கள் இந்த மக்கள் அவருக்கு பட்டு சேலையை பரிசாக அளித்தார்கள்? There is only one reason. ஒரே ஒரு காரணம்தான். She is queen. அவர்கள் ராணி அம்மையார். I want to give to the queen. நான் சீமாட்டிக்கு கொடுக்க பிரியப்படுகின்றேன். What is the blessing I receive out of giving to the queen? இந்த சீமாட்டிக்கு நான் கொடுப்பதனால எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்க போகின்றது? The queen has received from me. That is the greatest blessing. சீமாட்டி அம்மா என்னுடைய கையில இந்த பரிசை பெற்றுக் கொண்டார்கள். Everybody clap your hands. ஹalleluya. This is giving. இதுதான் கொடுத்தல் என்பது. This is giving. இதுதான் கொடுத்தல் என்பது. This is the purest form of giving. இதுதான் கொடுத்தலினுடைய சரியான இலக்கணம். This is giving without expecting any personal return. தனிப்பட்ட முறையிலே எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் கொடுப்பது. He is king. அவர் ராஜா. I will give him. நான் அவருக்கு கொடுக்கின்றேன். From a poor man like this, from a created being like this, the creator God, heaven and earth belong to him. All the mountains, all the hills, and all the sheep in the hills belong to him. Such a great King of kings and Lord of lords and God of gods. He receives from my hand. That is enough for me for a blessing. Amen. Amen. ஆண்டியாயிருக்கின்ற என்னுடைய கைகளில் இருந்து அரசனாயிருக்கின்ற இவர் பெற்றுக் கொள்கின்றாரே, அதுதான் மேன்மை. சிருஷ்டிகளிலே சாதாரண சிருஷ்டியா இருக்கின்ற என்னுடைய கரத்தில் இருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவராகிய அகிலத்துக்கும் ஆகாயத்திற்கும் சொந்தக்காரராகிய ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் தேவாதி தேவனுமாயிருக்கின்ற இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் கை நீட்டி பெற்றுக் கொள்கின்றாரே, அதுதான் என்ன பெரிய பாக்கியம். This is the month of May. இது மே மாதம். It is the month of marriages for Christians. கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டிலே இது திருமண மாதம். And we are going to the month of June. ஜூன் மாதத்திற்கு நாம் செல்ல போகின்றோம். That is the month of admission for the children. பிள்ளைகளுடைய படிப்புக்கான காலம் அது. Let me ask you a question. ஒரு கேள்வி உங்களிடத்தில் நான் கேட்கின்றேன். How many lakhs of rupees we lavishly and freely spend for our children's marriage? லட்சங்களிலே இப்படியாய் உங்கள் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுகின்றதான நீங்கள்
திருப்பணிக்கென்று வரும் பொழுது 100களையும் 1000களையும் எண்ணி கொடுக்கின்றீர்களே, என் ஆண்டவர் அப்படி தரித்திரராய் போய்விட்டாரோ? அவர் தேவனாய் இருப்பாரே ஆனால் அவருக்குரிய கனம் எங்கே? அவர் ராஜாவாய் இருப்பாரே ஆனால் அவருக்குரிய சேவை எங்கே? Give lavishly to God. Give until you feel the pinch of it. தேவனுக்கென்று தாராளமாய் கொடுங்கள், கொடுங்கள், கொடுத்து கொண்டே இருங்கள், கொடுத்து கொண்டே இருங்கள். கொடுப்பதன் மூலமாய் உங்களுக்கு பாதிப்பு வருகின்ற வரை கொடுப்பதை நிறுத்தாதிருங்கள். There are so many parents sitting here. இங்கே अनेक பெற்றோர்கள் இருப்பதை நான் பார்க்கின்றேன். Give at least one of your children for missionary work. உங்களுடைய பிள்ளைகளில் ஒருவரையாவது மிஷனரி பணிக்கு அர்ப்பணித்து விடுங்கள். Give the best child for missionary work. உங்களுடைய பிள்ளைகளில் மிக உசிதமான பிள்ளையை ஆண்டவருடைய பணிக்காக அர்ப்பணம் செய்யுங்கள். We are 2 sons to our parents. நாங்கள் 2 பிள்ளைகள் எங்களுடைய பெற்றோருக்கு. I am the eldest son and I have a younger brother. நான் வீட்டிலே மூத்தவன், எனக்கு இளைய சகோதரன் ஒருவர் உண்டு. Both of us were rank students. நாங்கள் இருவருமே முதல் தரமான வகுப்பு மாணவர்கள். My parents gave me for missionary work. என்னுடைய பெற்றோர் ஆண்டவர் பணிக்கென்று அர்ப்பணித்தார்கள். Because the Bible says the first offering of the womb belongs to the Lord, it is holy unto the Lord. கற்பம் திறந்து பிறக்கின்றதான முதல் குழந்தை ஆண்டவருக்கு சொந்தமானது என்று வேதம் சொல்கின்றது. God had only one son. ஆண்டவருக்கு ஒரே ஒரு குமாரன் இருந்தார். He gave him a missionary martyr to this world. இந்த உலகத்திற்கு மிஷனரியாக அவரை அனுப்பி வைத்தார். If you have 2 children, உங்களுக்கு 2 பிள்ளைகள் you இருப்பார்கள், have one too many. உங்களுக்கு ஒன்று கூடுதலாக இருக்கிறது என்று பொருள். There was a lady in Scotland. ஸ்காட்லாந்திலே ஒரு அம்மையார் இருந்தார்கள். She had 5 daughters. அவர்களுக்கு 5 மகள்கள் இருந்தார்கள். She sent 1 daughter to China for missionary work. சீனாவிற்கு மிஷனரி பணிக்காக ஒரு மகளை அனுப்பினார். She was shot by communists. அங்கே கம்யூனிஸ்டவாதிகள் அவளை சுட்டுக் கொன்றார்கள். She sent the second daughter. இரண்டாவது மகளை அதே இடத்திற்கு அனுப்பினார். Same thing happened. அதே காரியம் நடந்தது. Third daughter. மூன்றாவது மகள். Same thing happened. அதே காரியம் நடந்தது. நான்காவது மகள். அதே விபரீதம் நடந்தது. The pastor told the mother, please retain this 1 daughter at least because you are a widow and you are old. போதகர் சொன்னார், இன்னும் ஒரு குழந்தை தான் உங்களுக்கு இருக்கின்றது, உங்களுக்கு வயதாகிவிட்டது, நீங்களும் விதவையாக இருக்கின்றீர்கள், ஆகையால் இந்த பிள்ளையை உங்களோடையே வைத்துக் கொள்ளுங்கள் என்று. But what did she say? ஆனால் அப்பொழுது அவள் என்ன சொன்னாள்? God had only one son and he sent him as a missionary. தேவனுக்கு ஒரே ஒரு குமாரன் தான் இருந்தார், அவரை மிஷனரியாக அனுப்பினாரே. God so loved the world that he gave his only begotten son that whoever believes on him should not perish but have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாரே. I have this daughter taken also for missionary work. இந்த ஒரு மகளையும் கூட அவனமாய் நான் அனுப்ப விரும்புகின்றேன், மிஷனரியாய் அனுப்புங்கள். Because of the compulsion of that mother, this girl also was sent as a missionary to inland China. அந்த தாயாரினுடைய நிர்பந்தத்தின் நிமித்தமாக சீனாவிற்கு மிஷனரியாக அந்த 5வது மகளும் அனுப்பப்பட்டாள். She also became a victim of the bullets of the enemy soldiers. அங்கேயும் கூட அவளும் அதே விதமான விபரீதத்திற்கு ஆளானாள். News came to her. செய்தி அவளிடத்திலே வந்தது. She rolled on the floor and screamed and cried and wept bitterly. தரையிலே உருண்டு வீழ்ந்து அழுது அரற்றி அழுது புலம்பினாள். The missionary pastor held that old feeble hand of the dear lady and he told her, did I not ask you to retain at least 1 girl for your future? அந்த மிஷனரி போதகர் மிக மென்மையான அந்த தாயாருடைய கரங்களை மெதுவாக பிடித்துக்கொண்டு அந்த தாயாருடைய முகத்தை பார்த்து கனிவோடு சொன்னார், அம்மா அப்பொழுதே சொன்னேனே, இந்த ஒரு மகளையாவது உங்களுக்கு துணையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் கேட்கவில்லையே. No, pastor, you are wrong. அப்பொழுது அந்த தாயார் துள்ளி குதித்து சொன்னார்கள், இல்லை போதகரே, நீங்கள் தவறு சொல்லுகின்றீர்கள். I am not crying and weeping because I have lost all my 5 daughters. என்னுடைய 5 குமாரத்திகளையும் இழந்து போனதற்காக நான் அழவில்லை. I am crying because I don't have one more daughter to send to China. சைனாவிற்கு அனுப்புவதற்கு இன்னும் ஒரு மகள் எனக்கு இல்லையே என்று நான் அழுகின்றேன். I am crying because I don't have one more daughter to send to China. சீனாவிற்கு மிஷனரியாய் அனுப்புவதற்கு இன்னும் ஒரு பிள்ளை எனக்கு இல்லையே என்று நான் ஏங்குகின்றேன். Will you send me to China? என்னை நீங்கள் சீனாவிற்கு அனுப்புவீர்களா? No, you are too old to go to a climate and a place like that. அந்த கால சீதோஷண நிலைக்கு ஒத்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வயது இல்லை அம்மா. Please send me. என்னை தயவு செய்து அனுப்புங்கள் ஐயா. You are sent to China. என்னை அவளை சீனாவுக்கு அனுப்பினார்கள். Some soldiers knocked at her door one day. போர் வீரர்கள் அவளுடைய கதவை வந்து தட்டினார்கள். She opened the door. கதவை திறந்தாள். Full armed soldiers were standing in front of her. முழுவதுமாக ஆயுதம் அணிந்த போர் சேவகர்கள் வாசலில் நின்றார்கள். One soldier asked her,
ஒரு போர்வீரன் அவரை பார்த்து கேட்டான், "Who are you and why you came here?" நீங்கள் யார், ஏன் இங்கு வந்தீர்கள்? She narrated the whole story. தன்னுடைய முழு கதையையும் அவள் சொன்னாள். The soldiers immediately dropped their guns. தங்களுடைய துப்பாக்கிகளை அவர்கள் உடனடியாக கீழே வைத்தார்கள். You know what they said? அவர்கள் சொன்னார்கள், "We are the cruel men who killed your daughter." உங்களுடைய பிள்ளைகளை கொலை செய்த கொடூரவாதிகள் நாங்கள்தான். We never knew there is a God who loves people so much. ஆண்டவர் இவ்வளவாய் மக்களை நேசிக்கின்றார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் அதை செய்தோம். We want to join your religion. உங்களுடைய அன்பிற்கு நாங்கள் எங்களை அடிமைகளாக்குகின்றோம். We want to become Christians. நாங்கள் கிறிஸ்தவர்களாக மாற விரும்புகின்றோம். That was the beginning of a great missionary revival in inland China. சைனாவிலே வெடித்து கிளம்பிய எழுப்புதலுக்கு அதுதான் ஆரம்ப கட்டம். If you are missionary minded, நீங்கள் மிஷனரி சிந்தி உள்ளவர்களாய் இருப்பீர்களேயானால் you will give your best to God. உங்களுடைய உசிதமானவைகளை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுப்பீர்கள். Fifthly and finally, ஐந்தாவதும் இறுதியானதுமாக, if you are missionary minded, நீங்கள் மிஷனரி சிந்தி உள்ளவர்களாய் இருப்பீர்களேயானால் you will be ready to undergo any form of suffering. எந்தவித உபத்திரவமாக இருந்தாலும் சுவிசேஷத்தின் நிமித்தம் அதை ஏற்றுக்கொள்வீர்கள். What does Acts 1:8 say? அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்கிறது? You shall receive power when the Holy Spirit comes upon you. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். You shall be witnesses unto me to the ends of the earth. பூமியின் கடைமுனை மட்டும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். There are two words I want to emphasize there. இங்கே இரண்டு வார்த்தைகளை நான் உங்களுக்கு முக்கியப்படுத்த விரும்புகின்றேன். One is power. ஒன்று வல்லமை. The next one is witness. இரண்டாவது சாட்சி. That word power comes from that word dunamis, which is the dynamite. டியூனமிஸ், டைனமைட், வெடிகுண்டு என்கிறதான அர்த்தத்தோடு கூடிய வார்த்தை தான் வல்லமை. And that word witness comes from the word martyr. விட்னஸ், சாட்சி என்கிற வார்த்தையினுடைய மூலப்பதம் இரத்த சாட்சி, அதாவது மார்டையர். In other words, வேறு விதத்திலே சொல்ல வேண்டுமானால், why does the Holy Spirit come on us? நமக்கு மேல் பரிசுத்த ஆவியானவர் ஏன் இறங்குகின்றார்? To give us power to withstand pain. வலிகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொள்வதற்கு தேவையான வல்லமையை தருவதற்காகவே அவர் இறங்குகின்றார். Pentecost means not just power. Pentecost means power and pain. பெந்தைகோஸ்தே என்றால் வல்லமை மட்டும் அல்ல, பெந்தைகோஸ்தே என்பது வல்லமையும் வேதனையும் கலந்தது. Together. இரண்டும் சேர்ந்தது. You know how the early apostles died? ஆதி அப்போஸ்தலர்கள் எவ்வாறு இறந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? Andrew was tied to an X-shaped cross in the Patmos of Achaia. அகாயா பட்டணத்திலே எக்ஸ் வடிவ சிலுவை மரத்திலே அந்திரேயா கொலை செய்யப்பட்டார். Bartholomew, whom we otherwise call as Nathaniel, he was flayed alive in Armenia. நாத்தான்வேல் என்று சொல்லப்படுகின்ற பர்த்தலமேயு என்கிற அப்போஸ்தலன் ஆர்மீனியாவிலே தோல் உரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். James, the brother of John, was beheaded in Jerusalem by Herod Agrippa. யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபு ஏரோது அகிரிப்பாவாலே எருசலேம் பட்டணத்திலே சிரச்சேதம் செய்யப்பட்டார். James, the son of Cleopas and Mary, was thrown from a pinnacle and stoned to death. கிளையோப்பாவுக்கும் மரியாளுக்கும் மகனாகிய யாக்கோபு ஆலயத்தினுடைய உப்பரிகையிலிருந்து தள்ளிவிடப்பட்டு கற்களால் எரியுண்டு கொலை செய்யப்பட்டார். Jude, who was called Thaddeus, was killed by arrows in Armenia. ததேயு என்று அழைக்கப்பட்டதான யூதா ஆர்மீனியாவிலே அம்புகளால் எய்யப்பட்டு இறந்தார். Matthew was slain by a sword in Parthia. பார்த்தியாவிலே மத்தேயு வாளால் அறுப்புண்டு மரித்தார். Peter was crucified upside down in the city of Rome. ரோமாபுரியிலே பேதுரு தலைகீழாக சிலுவையிலே அறையப்பட்டு மரித்தார். Philip was hanged on a pillar in Hierapolis of Phrygia and stoned to death. பிரிகியாவிலே பிலிப்பு ஒரு தூணிலே தூக்கிலிடப்பட்டார். And Simon the Zealot, at the age of 129, was crucified in Persia. 129 வயதான ஹெலோத்தே எனப்பட்டதான சீமோன் In Persia he was crucified. சிலுவையில் அறையப்பட்டார். In Persia. பெர்சியாவிலே
Thomas, we all know, we Madrasis, we killed him. தோமாவை சென்னை வாசிகளாகிய நாம் ஈட்டியினாலே குத்தி கொலை செய்தோம். Matthias was stoned and beheaded. மத்தியா கல்லெறியுண்டு சிரச்சேதம் செய்யப்பட்டு மரித்தார். John was the only one who was banished and he died a natural death. யோவான் ஒருவர் மட்டும்தான் இயற்கை மரணத்தை தழுவினார், அதுவும் நாடு கடத்தப்பட்ட நிலையிலே. Paul was beheaded in Rome according to the best available tradition. ரோமாபுரியிலே பவுல் அப்போஸ்தலன் சிரச்சேதம் செய்யப்பட்டார் என்று ரோம சரித்திரங்களுடைய குறிப்புகளின்படி அறிகின்றோம். Not only the apostles, அப்போஸ்தலர்கள் மட்டுமல்ல, many ordinary men and women, many couples gave their lives for the Lord Jesus Christ. அநேக விசுவாசிகள், அநேக விசுவாச தம்பதியர்கள் தங்களுடைய இன்னுயிரை சிலுவைக்காக தியாகம் செய்தார்கள். Apostle Paul said Aquila and Priscilla, an young couple, they gave their necks for the gospel. We don't even give our necklace, but they gave their necks for the gospel. நாம் நம்முடைய நெக்லஸை கூட ஆண்டவருக்காக கொடுப்பதிலே தயங்குகின்றோம், ஆனால் தங்களுடைய கழுத்தையே கொடுக்க முன்வந்ததாக அக்கிலாவையும் பிரிஸ்கில்லாவையும் குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்கின்றார். What does the Bible say? வேதம் என்ன சொல்கின்றது? We are called not only believe on the Lord Jesus Christ but also to suffer for him. இயேசு கிறிஸ்துவினிடத்திலே விசுவாசம் வைப்பதற்காக மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடு அனுபவிப்பதற்காகவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். That is why watchman he said, ஆகையால் தான் வாட்ச்மேன் நீ சொன்னார், all Christians must have a mind, M-I-N-D. All Christians must have a mind to suffer. எல்லா கிறிஸ்தவர்களும் பாடு அனுபவிக்க வேண்டிய மனமுடையவர்களாக இருக்க வேண்டும். உபத்திரவம் அனுபவிக்க கூடியதான சிந்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வேண்டும். That is why அண்ணன் எமில் ஜெபசிங் sang, ஆகையால்தான் அண்ணன் எமில் அவர்கள் இப்படியாய் சொன்னார்கள், கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தோர் நஷ்டப்படவில்லை. If you believe what I have just now spoken to you, you please stand upon your feet. நான் சொன்னவைகளை நீங்கள் விசுவாசிப்பீர்களேயானால் உடனடியாக நீங்கள் எழுந்து நில்லுங்கள். Stand up where you are if you have believed whatever I have preached to you. நான் இந்த மேடையிலிருந்து பிரசங்கித்ததான சத்தியங்களை நீங்கள் முழு மனதோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்வீர்களேயானால் உடனடியாக நீங்கள் இருக்கின்ற இடங்களில் தானே எழுந்து நில்லுங்கள். Don't stand because others are standing, stand because you believe what I have said. மற்றவர்கள் எல்லாம் எழுந்து நிற்கின்றார்களே என்பதற்காக நீங்கள் எழுந்து நிற்க வேண்டாம். மாறாக இந்த கேட்ட சத்தியங்களை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்கிற அறிக்கையிடும் மனதோடு நில்லுங்கள். God loves the missionary minded. தேவன் மிஷனரி சிந்தை உள்ளவர்களை நேசிக்கின்றார். If you are missionary minded, நீங்கள் மிஷனரி சிந்தை உள்ளவர்களாய் இருப்பீர்களே ஆனால் you will consider missionary work not as an option but an obligation. மிஷனரி பணியை விரும்பினால் செய்கின்ற பணியாக அல்லாமல் கட்டாயமாய் செய்ய வேண்டிய பணியாக தலைமையில் ஏற்றுக்கொள்வீர்கள். You will consider no other work more important than missionary work. மிஷனரி பணியை விட வேறு எந்த பணியையும் முக்கியமானதாக நீங்கள் கருத மாட்டீர்கள். You will personally contact as many persons as possible and share the gospel message. எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு தனிப்பட்ட விதத்திலே இந்த விண்ணரசினுடைய நற்செய்தியை தனிப்பட்ட முறையில் அறிவிப்பீர்கள். You will be willing to give your best to God for missionary evangelism. உங்களுடைய உசிதமானவைகளை தேவனுடைய மிஷனரி பணிக்காக தாராளமாய் கொடுப்பீர்கள். You will be ready to undergo any suffering for the sake of the gospel. நற்செய்தியின் நிமித்தமாக எந்த விதமான உபத்திரவத்தையும் சகித்துக் கொள்வதற்கு மனமுள்ளவர்களாய் இருப்பீர்கள். Close your eyes. கண்களை மூடி Lift up both your hands towards God to say yes to his demand. தேவனுக்கு நேராக உங்களுடைய இரண்டு கரங்களையும் உயர்த்தி அவருடைய கட்டளைகளுக்கு ஆம் என்று சொல்லுங்கள். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும், all of you say together, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, தரித்திரர் ஆனதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தோர், ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. நஷ்டப்பட்டதில்லை. Keep your hands open before God towards heaven as I pray for you. வானத்தை நோக்கி தேவனுக்கு நேராக உங்களுடைய கரங்கள் உயர்த்தப்பட்ட நிலையிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். Gracious Heavenly Father, கிருபை நிறைந்த வானக தந்தையே, we thank you for your word. No, thank you for your burden that has come to us this morning, which is transferred from your heart to our heart. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அல்ல,
உம்முடைய இதயத்தின் பாரத்தை இந்த நாளின் காலை வேளையிலே உம்முடைய இதயத்தினின்று நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக ஸ்தோத்திரம். Thank you for the burden of the Lord which has come so heavily upon each of us who is seated here. ஆண்டவரே, இங்கே இருக்கின்றதான ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வந்ததான உம்முடைய இதய பாரத்திற்காக நன்றி. You don't share your burden with anyone like this, oh God. ஆண்டவரே, இவ்விதமாய் உம்முடைய இதய பாரத்தை நீர் யாரோடும் பகிர்ந்து கொள்ளவில்லை. You have a great expectation concerning us, oh God. ஆண்டவரே, எங்களை குறித்து உங்களுக்கு பெரிய கரிசனை இருக்கிறதப்பா. You have a great hope about ourselves, oh God. எங்களை குறித்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உம்மிடத்தில் உண்டு ஆண்டவரே. So many people in the past have disappointed you. ஆண்டவரே, முன் நாட்களிலே அநேகர் உம்மை ஏமாற்றி இருக்கின்றார்கள். So many people have disappointed you. ஆண்டவரே, அநேகர் உம்மை அலட்சியப்படுத்தி இருக்கின்றார்கள். Even your own people, the people of Israel, have disappointed you. ஆண்டவரே, உம்முடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேலரே உம்மை ஏமாற்றி இருக்கின்றார்கள். Let us not disappoint you, oh God. ஆண்டவரே, நாங்களும் உம்மை ஏமாற்ற வேண்டாம் அப்பா. We have come to the end of the age, oh God. ஆண்டவரே, இந்த காலத்துடைய கடைசிக்குள் வந்து விட்டோமே. Very little time left, oh God. ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச நாட்களே உண்டு ஆண்டவரே. But so much is yet to be done, oh God. ஆண்டவரே, செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் ஏராளம் உண்டு. Millions are still untold outside the fold, oh God. லட்சக்கணக்கான மக்கள் இன்னும் அறியப்படாமல் தொழுவத்திற்கு வெளியே தொலைந்து போன நிலையில் இருக்கின்றார்களே. We have to become radical Christians. ஆண்டவரே, நாங்கள் அதிரடி மாற்றத்திற்குள்ளாய் வர வேண்டுமே. We must be selfless Christians. சுயவிருப்பு அற்ற கிறிஸ்தவர்களாய் நாங்கள் மாற வேண்டுமே. We must be sacrificial Christians. தியாகமுள்ள கிறிஸ்தவர்களாய் நாங்கள் மாற வேண்டுமே. We must be daring Christians. தைரியமுள்ள கிறிஸ்தவர்களாய் நாங்கள் புறப்பட்டு செல்ல வேண்டுமே. Oh Lord, give us another Pentecost. ஆண்டவரே, இன்னொரு பெந்தேகோஸ்தையை அனுப்பும். Give us another Pentecost. இன்னொரு பெந்தேகோஸ்தையை அனுப்பும். Give us the power of Pentecost. பெந்தேகோஸ்தின் வல்லமை விளங்கட்டும். Give us the pain of Pentecost. ஆண்டவரே, பெந்தேகோஸ்தின் மூலமாய் வலியை தாங்க கிருபை தாரும். Help us to go everywhere with the gospel of Jesus Christ. ஆண்டவரே, கிறிஸ்துவின் இந்த நற்செய்தியை சுமந்து கொண்டு எங்கும் திரிந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். Let thy kingdom come. உம்முடைய அரசு வருவதாக. Let thy will be done on earth as it is in heaven. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த புவியிலும் செய்யப்படுவதாக. Hallowed be your name. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. For thine is the kingdom, the power and the glory forever. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. We all together say Amen. நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஆமென்.